குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் 16, 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2025ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இதனுடைய அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். ஷெடியூலை ஃபுல்லாக படித்து பார்த்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிபர் வந்து அனுரகுமார் திசாநாயக் வந்து தலைமையிலான கூட்டணி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை நடவடிக்கைகளை மேற்பார்வையிடவும் போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி ப்ளஸ் வந்து சிபிஐ அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு கண்காணிப்பு குழு வந்து அமைக்க வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்டு சொல்கிறது என்னன்னா 100 மீட்டர் அதாவது பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்கள் கல்வி நிறுவனங்களிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு புத்தக விற்பனை செய்யக்கூடிய ஸ்டேஷனரி கடைகளை தவிர வேறு எந்த பெட்டி கடைகளையும் அமைக்க அனுமதிக்க கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஆராய்ச்சியாளர்களுக்கான பயிற்சி சென்னை மற்றும் பாலக்காடு ஐஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் பாலக்காடு ஐஐடி இரு கல்வி நிறுவனங்களும் ஆராய்ச்சிக்கான உள்ளக பயிற்சிகள், கோடைகால பாடத்திட்டங்கள், மாணவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்புகள் வழங்குதல் மற்றும் ஆகியவற்றுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடியோட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா வி காமகோடி. இது வந்து நம்ம டெய்லி பார்க்குறோம், இருந்தாலும் ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேசிய தண்ணீர் விருதுகளுக்கு விண்ணப்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா அரசு அழைப்பு விடுத்திருக்காங்க. மத்திய அரசின் ஜல்சக்தி துறையினுடைய 6வது தேசிய நீர் விருதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கிறாங்க. இதில் நீர்வள மேலாண்மையில் சிறந்த மாநிலம், சிறந்த மாவட்டம், சிறந்த உள்ளாட்சி அமைப்பு, சிறந்த பள்ளி மற்றும் கல்லூரி, சிறந்த நிறுவனங்கள், சிறந்த ஊராட்சி அமைப்புகள், சிறந்த நீர் பயன்படுத்துவோர் சங்கம், சிறந்த தொழிற்சாலை மற்றும் சிறந்த சமூக அமைப்பு ஆகிய 9 வகையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது. இந்த விருதின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இப்போ ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டா அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய நிறுவனத்தில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் மேலாண்மை வந்து மேற்கொள்றாங்க அப்படின்றத பொறுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வழங்கப்படுது. சரிங்களா? அடுத்து என்எல்சியுடைய முதல் அனல் மின் நிலையம், அதாவது பார்த்தீங்கன்னா முதல் உருவாக்கப்பட்ட அனல் மின் நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கி மணி வந்து தொடங்கியிருக்கு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி படிமம் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் எரிபொருளாக கொண்டு இயங்கக்கூடிய தெற்காசியாவின் முதல் அனல் மின் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் தான் அமைக்கப்பட்டது. இந்தோ சோவியத்துடைய கூட்டு முயற்சியில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட முதலாவது அனல் மின் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா 9 அலகுடன் தலா 50 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 6 அலகுகளும் தலா 100 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 3 பிரிவுகளாக வந்து பார்த்தீங்கன்னா 1962 வரைக்கும் வரைக்கும் காலகட்டங்களில் வந்து கட்டி முடிக்கப்பட்டுச்சு. அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. இதனுடைய பணிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தப்பட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இடிக்கும் பணி வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் லட்சுமி பண்டார் திட்டம் அப்படின்ற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயும் மற்றவர்களுக்கு 500 ரூபாயும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறதா 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அந்த மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஓகேங்களா? லட்சுமி பண்டார் திட்டம் அப்படின்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மகளிர் உரிமை திட்டத்துடைய அந்த மாநிலத்தினுடைய பெயர். ஓகேங்களா? அடுத்து பழங்குடியினரின் பங்களிப்பை திட்டமிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா பழங்குடியினரின் முக்கியமான நபராக கருதப்படக்கூடிய பிர்சா முண்டா அவர்களின் 150வது பிறந்த நாள் விழா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டாவின் பிறந்த தினத்தை பழங்குடியினர் கௌரவ தினமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். பழங்குடியினர் அதிகம் வாழும் மாவட்டங்களான லட்சிய மாவட்டங்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் அதிகமாக வாழ்றாங்க அப்படின்னா அந்த மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சிய மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டு அதுக்கு வந்து சில சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டு ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் 700 ஏகலைவா பள்ளிகள் வந்து அமைக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகள். அது மட்டும் இல்லாமல் மிகவும் பின்தங்கிய பழங்குடியின வளர்ச்சியின் இலக்காக கொண்டு 24,000 கோடி மதிப்பீட்டில் வந்து பிரதமரின் ஜன்மன் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டித்தர திட்டம். ஓகேங்களா? பிரதமரின் ஜன்மன் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கும் திட்டம். ஓகேங்களா? அடுத்தது வாக்காளர் பட்டியல் தகவலை பெற கட்டணமில்லா உதவி எண் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. 1950. மறந்துடாதீங்க, முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா?
அடுத்து திரைப்படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய சான்றளிப்பு முறை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சான்றளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா யூஏ மற்றும் அதாவது யூஏ பிரிவின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிவு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து யூஏ 7+, யூஏ 13+, யூஏ 16+ அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. இதில் யூஏ 7+ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 7 வயதுக்கு மேற்பட்டவங்க மட்டும் தான் பார்க்கணும். யூஏ 13+ங்கிறது பார்த்தீங்கன்னா 13 வயதுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பார்க்கணும். யூஏ 16+ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 16 வயதுக்கு மேற்பட்டவங்களை பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சான்றளிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இந்திய அதாவது சுதந்திரமான ஊடக ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் மசோதாவை வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஊடக சேவைகள் அதாவது ஒழுங்குமுறை மற்றும் உரிமம் வழங்குதல் மசோதா 2024 அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் மசோதாவை மாநிலங்களவையில் கேரளத்தை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் எம்பியான சிவதாசன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழிஞ்சிருக்காரு. மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு தேவைப்படும் கோரிக்கை அடங்கிய தனிநபர் மசோதாக்களை பரிசீலிக்க வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்கணும். ஓகேங்களா. அதுக்கான அனுமதி வழங்கியிருக்காங்க. இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு தேவைப்படும் கோரிக்கை அடங்கிய தனிநபர் மசோதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்கும். அது அந்த துறை சார்ந்த அமைச்சர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அது குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்படும். அவருக்கு அனுமதி அளிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பரிசீலிக்கப்படும். ஓகேங்களா. அடுத்து ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் உள்ள 24 கடலோர கிராமங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவின் அரசுகளுக்கு இடையிலான கடல்சார் ஆணையத்தின் சுனாமி தயார் நிலை அங்கீகாரம் வந்து வழங்கியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது உலகளாவிய சுனாமி கருத்தரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் உள்ள 24 கடற்கரையோர கிராமங்களுக்கு யுனெஸ்கோவின் சுனாமி தயார் நிலை அங்கீகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிறப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் அந்த 24 மாவட்டங்களில் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா சுனாமியுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பற்றி தீவிரமாக விளக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதுமான பயிற்சியும் அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதனால சுனாமி எதிர்கொள்ள அவங்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்றனால இந்த விருது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி T20 ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 135 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. ஓகேங்களா. அடுத்து பிரஜனேஷ் குணேஸ்வரன் வந்து ஓய்வு பெறாரு. இந்திய டென்னிஸ் வீரரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான பிரஜனேஷ் குணேஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா வயது 35 ஓய்வு பெறுவதாக வந்து அறிவிச்சிருக்காரு. இவர் 2018 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா. அவர் சர்வதேச தரவரிசையில் அதிகபட்சமாக 2019 வந்து பார்த்தீங்கன்னா 75வது இடம் வரைக்கும் முன்னேறியிருக்கிறார். இதுதான் அவருடைய ஹையஸ்ட். ஓகேங்களா. இந்த பிரஜனேஷ் குணேஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விளையாட்டும் தொடர்புடையது அப்படின்னா டென்னிஸ் விளையாட்டும் தொடர்புடைய அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. அடுத்து கோலாலம்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு வந்து நடைபெற்று இருக்கு. ஓகேங்களா. இதனுடைய 10 மாநாடுகளும் எங்கே நடந்துச்சு, ஆண்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற வருடாந்திர ஐநா மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் புரட்சிக்கு முன்பிருந்ததை விட 1.5 டிகிரி மட்டுமே அதிகமான உலகின் வெப்பநிலையை வைத்திருக்கவும் அதற்காக காற்றில் கலக்கும் கரியமில வாயின் அளவை கட்டுப்படுத்தவும் இந்தியா உள்ளிட்ட 195 நாடுகள் வந்து ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் வந்து 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற வருடாந்திர மாநாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்பஜைஜானில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவின் 29வது பருவநிலை மாநாடு வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து தமிழ்நாடு கிராம வங்கியின் புதிய வைப்பு நிதி திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதம் 555 அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்பு நிதி திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் முதல் 1 கோடி வரை வந்து பார்த்தீங்கன்னா வைப்பு நிதி வைக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு 8.25% வட்டியும் மற்றவர்களுக்கு 7.25% வட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வழங்குறாங்க. இதில் வந்து அற்புதம் 555 அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்த மகிமைபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி மதிப்பீட்டிலான காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அடிக்கல் நாட்டிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீன் ஷூஸ் அப்படின்ற நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அமைக்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமானது எழுத்துலகில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வரும் படைப்பாளிகளை கௌரவிக்கும் வகையில் வந்து தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம் வந்து வழங்கி வரும் ராம்நாத் கோயங்கோ சாகித்ய சம்மான் விருது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வழங்கியிருக்காங்க. இதில் யார் யாருக்கு வழங்கியிருக்காங்க மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு பிரைம் மினிஸ்டர் டிசைட் அப்படின்ற நூலுக்காக அனுபவமிக்க எழுத்தாளரான
நீரஜா சௌத்ரி அவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. புக்கு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவு பிரைம் மினிஸ்டர் டிசைட் அப்படின்ற நூலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீரஜா சௌத்ரிக்கு வழங்கப்பட்டிருக்கு. தி சென்ட் ஆஃப் பேலன்ஸ் ஸ்டார்ஸ் அப்படின்ற நூலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் ஐஸ்வர்யா ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராம்நாத் கோயங்கோ சாகித்ய சம்மான் விருது வந்து பார்த்தீங்கன்னா தலா 1 லட்சத்துக்கான காசோலையும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் தலைவரான மனோஜ்குமார் சொந்தாலியாவினுடைய பேரில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட வாழ்நாள் சாதனை விருது வந்து பார்த்தீங்கன்னா பிரபல எழுத்தாளரான ரஸ்கின் பாண்டுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய தலைமை அட்டார்னி ஜெனரல் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கடரமணி, அவருடைய பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வேற எதுவும் கிடையாது. மற்றபடி இந்த விருது யார் யாருக்கு வழங்கப்படுது, நூலாசிரியர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். புக்கு யார் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். 2 புக்கு தான் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இசைச்சங்கம் 2024ஆம் ஆண்டுக்கான விருதுகளை அறிவித்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இசைச்சங்கத்தின் 82வது ஆண்டு விழாவில் தவில் இசைக்கலைஞரான வேதாரண்யம் விஜி பாலசுப்ரமணியனுக்கு 68வது இசை பேரறிஞர் விருதும், திருமுறை இசைவாணர் மயிலை நாத தேசிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15வது பன்னிசை பேரறிஞர் விருதும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்க இருக்கிறாங்க. இதனால் அறிவிப்பு வெளியே இருக்குது. ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது டெலகிராம் செயலி, அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் டெலகிராமில் போய் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் அப்படின்னு டைப் பண்ணாலே அது வரும். நான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து நம்மளோட சேனலையும் நான் போட்டுறேன். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அகாடமி சார்பில் வந்து 2025ஆம் ஆண்டு காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஷெடியூலை படித்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவே போதுமானது நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட தேர்வுகள் அதில் கவராக இருக்கும். ப்ளஸ் வந்து 6000க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து அதில் கவராக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வியே கேட்க முடியாது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10 ஸ்கூல் புக்கை ஃபுல்லாமே நம்ம வந்து ரெஃபர் பண்ணி கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து வர ஒரு சில ஜிகே கொஸ்டின் எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணி மொத்தமாக பிடிஎஃபாக கொடுத்துருவோம். நீங்கள் தாராளமாக படிச்சிக்க முடியும். ஓகேவா. நீங்கள் ஷெடியூல் படித்து பார்த்துட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.